2 இமயங்கள் 35 வருடங்களுக்கு பிறகு இணைகிறார்கள். தக் லைஃப் திரைப்படத்தின் மூலமாக கமல் கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்து இந்த படத்தை மணிரத்னம் பண்ணதாக கமல் சொல்கிறாரு. மணிரத்னம் அதை அங்கீகரிக்கிறார். ஸோ தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குது? ஏன்னா ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் தக் லைஃப் திரைப்படத்துக்காக பண்ணாங்க. இந்த படம் தேருதா இல்லையா? இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம் துரத்தும் நாயகன், அதுலேருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா அப்படின்னு தான் திரைப்படத்துடைய ஒன்லைன். ஏறக்குறைய நம்ம இது மாதிரி ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம்லாம் பார்த்துருக்கோன்றதுனால நான் கதையோ இல்லை மற்ற விஷயங்களோ நான் அது உள்ளார போய் பேச விரும்பலை. வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, நாயகன் படத்தை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. நாயகன் என்ன கதையோ அதே மாதிரியான விஷயம், கொஞ்சம் கேங்ஸ்டர்லாம் சேர்த்து கொஞ்சம் தளபதியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கேங்ஸ்டர் கதைன்னு எடுக்கும்போது திரும்ப ஒரே அரிசி மாவை ஊற்றி தோசை, முருகலான தோசை ஊத்தாப்பம் இப்படி தான் சுட்டாகணும்னு வச்சுக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண போன விஷயங்கள் நான் இந்த படத்தில் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு மாறலாம், உங்களுக்கு நல்லா இருக்கலாம். நாசர் இந்த படத்தில் ஒரு டயலாக் பேசியிருப்பார். அவன் எல்லாம் செய்வான்ப்பா, கடைசியாக தூக்கி தடவி விட்ருவான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி எடுக்கணும்னு நினச்சி எங்கே படத்தை முடிக்க முடியாமல் தவிக்கிற ஒரு ஃபீலை செகண்ட் ஹாஃபில் நம்மளால் யூகிக்க முடிஞ்சுது. நீங்கள் படம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும்.